என்னம்மா வேணும்? போஸ்ட் வந்திருக்குதுமா. நான் ஒண்ணு போஸ்ட் போடலையே இன்ஸ்டாகிராம்ல. லெட்டர் வந்திருக்குதுமா. A லெட்டரா B லெட்டரா? 6 லெட்டர். பச்சை பிள்ளைங்க கிட்ட எப்படி பேசணும் தெரியாது, அறிவில்ல. ஏம்மா அவங்க லெட்டர் அனுப்பியிருக்காங்க, நான் கொண்டு வந்து கொடுக்க வந்திருக்கேம்மா. அப்ப அவனுக்கு தூது பண்ணா நீ? அவங்க அனுப்புகிற லெட்டர்லாம் வீடு வீடாக கொடுக்கறதாம்மா என் வேலையே. ஓ, இதே வழியாக தான் திரியா? சரி சரி. எங்க ஆயா செத்து போச்சுட்டு நான் தான் லீவ் எடுத்து வீட்டில் இருக்கேன். இந்த லீவ் லெட்டரை மிஸ்ட கொடுத்துருந்தேன். இது படிச்சிட்டா? சரி சரி சரி, வை வாரா என்னன்னு கேப்ப. எவ்வளோ நீ பணம் இட்டு வரேன்ட்டு தானே ஏடிஎம் பக்கம் போனேன். என்ன பண்ணுன? நான் ஒன்றும் பண்ணலையேங்க. ஒன்றும் பண்ணலையா? நீ ஒன்றும் பண்ணாமல் தான் அங்கே ஏடிஎம் மிஷின் வெடிச்சுதோ? போலீஸ் வீடு தேடி வந்துக்கிட்டு இருக்காங்களாம். போலீஸ் வீட்டுக்கு வராங்களா? ஏங்க நான் ஒன்றுமே பண்ணலைங்க. ஏடிஎம் கார்டை உள்ள சொருவுனா எந்த பின்னுன்னு கேட்டுச்சா? நீங்கள் வேறு ரூபா நிறைய எட்டுவான்னு சொன்னீங்க. அப்படின்னா பின்னு பெரிய பின்னாக போடணுமே அப்படின்னு நான் 2 நாளாக கொண்ட முடி வச்சு ஆட்டிக்கிட்டு அலைஞ்சோம்லாங்க. அதில் உள்ள பின்னு நல்ல பெரிய பின்னாக இருந்துச்சுங்க. அதை அந்த பின்னை உள்ளே தூக்கி போட்டேங்க. அது என்னன்னா ஷார்ட்டேஜ் ஆகி கரெக்டு புரட்டுன்னு சவுண்டு கேட்க ஆரம்பிச்சிட்டு நான் வெளியில் ஓடியது திரும்பி பார்த்தா டமானு வெடிச்சிருச்சுங்க. நான் ஒன்றுமே பண்ணலைங்க. அது பின்னு கேட்க போய் தானே நான் பின்னு போட்டேன். அம்மா, எனக்கு நாளைக்கு ஒரு கழுதை வாங்கி தாங்கம்மா. கழுதையா? எதுக்கு? எங்க மிஸ் தான் சொன்னாங்க, உங்களுக்கு பாடம் எடுக்கிறதுக்கு போல கழுதைக்கு பாடம் எடுத்துடலாம்னு சொன்னாங்க. அதான் எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்தா ஆளுக்கு ஒரு கழுதையை கொண்டு போய் ஸ்கூல்ல போய் கட்ட போறோம். அப்ப தெரியும் எங்க மேம்க்கு கழுதைக்கு பாடம் நடத்துறது எவ்வளவு கஷ்டம்ட்டு. அது மே மே கத்த போகுது. பாப்பா, அம்மாக்கு ஒரு வாய்தா ஏன் பிஸ்கட்டு? என்னங்க வாயை கொஞ்சம் பெருசா தான் திறந்தாங்க. வாயை இவ்வளோ பெருசு திறக்க முடியும். அப்பாவை திட்டுனா மட்டும் பெருசா திறக்குது வாயி. அம்மா, உங்களுக்கும் அப்பாவுக்கும் சண்டையாம்மா? ஆமாம், 2 நாளாக உங்கள் அப்பாட்ட பேச மாட்டேன். உங்கள் அப்பா 2 நாளாக சாப்பிடவும் இல்லை. அம்மா, எவ்வளோ நாளுமா இப்படி பேசாமல் இருப்பீங்க? ஏற்றி வீட்டுக்காரி 2 பவுனில் நெக்லஸ் வாங்கியிருக்கா. அதே மாதிரி உங்கள் அப்பா என்னைக்கு நெக்லஸ் வாங்கி தராரோ அன்னைக்கு தான் உங்கள் அப்பா கிட்ட பேச போகிறேன். ஓ, 2 பவுன் நெக்லஸா? ஏன் பாப்பா, அம்மாவும் அப்பாவும் இப்படி சண்டை போடுறாங்களேன்ட்டு கவலையாக இருக்கியம்மா? அம்மா, இப்போதான் அப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. நாங்களும் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். நான் கேட்டதெல்லாம் வாங்கி தந்தது தெரியுமா? நான் அப்பா வரும்போது எல்லாருமே பிரியாணி சாப்பிட்டோம். அதனால எனக்கு நைட்டு டின்னர் வேணாம். பிரியாணி சாப்பிட்டீங்களா? ஐயோ, சண்டை போடாமல் இருந்திருக்கலாமோ? டேய் தம்பி, டெய்லி ஹோம்ஒர்க் எழுதிக்கலாம் அம்மாட்ட இப்படிலாக்கான அடி வாங்குறியே. என்னைக்காச்சும் அம்மா மேலே கோவம் வந்திருக்கா உனக்கு? வந்திருக்கு. கோவம் வந்திருக்கு? ஆமா, எனக்கு கோவம் வேற நேரம்னா நான் அப்படியே பாத்ரூம்குள்ள போயிடுவேன். பாத்ரூம்குள்ள அங்க பல்ல இருக்கிற பிரஷ் இருக்குல்ல, அந்த பிரஷ் எடுத்து டாய்லெட் இருக்குல்ல, அந்த டாய்லெட் நல்லா தேய்ச்சி கழுவிட்டு அங்கேயே வச்சுட்டு வந்துருவேன். அந்த பிரஷ்ல தான் நீங்க பல்ல விளக்கிட்டு இருக்கீங்க. அம்மா, சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுங்கம்மா, ஸ்கூலுக்கு டைம் ஆயிட்டுமா. வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்க. நான் என்ன செய்வேன்? வெளியே தள்ளு வண்டி. பாப்பா, வண்டியில் ஆயில் இல்லைன்னு நினைக்கேன். அதான் வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்கி. ஐயோ, இப்போ எப்படி ஸ்கூலுக்கு போவேன்? ஆயில் இல்லையா? அம்மா, எனக்கு ஐடியா தோணுதும்மா. நீங்கள் பெட்ரோல் டேங்க திறங்க. அம்மா, தள்ளுங்கம்மா. என்னடி சிரிச்சுக்கிட்டு இருக்க? போறவரெல்லாம் பார்த்து லூசு நினைச்சு சிரிச்சா ஆயில் கூடுமா? அதான் சிரிக்கேன். நீங்களும் வந்து சிரிங்க, ஆயில் கூடிடும். நம்ம ஸ்கூலுக்கு போயிட்டு சிரிச்சா ஆயில் கூடுமா? சரி, வார அம்மா, இன்னைக்கு ரொம்ப போரிங்கா இருக்குமா. நம்ம எங்கேயா வெளியே போயிட்டு வரலாமா? போடி, நானே ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கேன். ஓ, ரொம்ப டிப்ரெஷன்
டிப்ரெஷன்ல இருக்கீங்களோ? எங்க டிப்ரெஷனுக்கு ஸ்பெல்லிங் சொல்லுங்க பாப்போம். டிப்ரெஷனா இல்ல சேடா இருக்கு. எஸ்ஏடி சேடு சேடா இருக்கு. பாப்பா என்னம்மா? எவ்வளவு நேரம் ஆகுது? புக் எடு, படிக்கணும்ல. எப்ப பாரு செல்லே பாத்துக்கிட்டு இருக்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்களா? அதிக பிரகசித்தனமா பேசாத, புக் எடு போ. என்ன மட்டும் படி படி டார்ச்சர் பண்ண வேண்டியது. நீங்க என்ன படிச்சிருக்கீங்களா? நான் பிஏ வரைக்கும் படிச்சிருக்கேன் டி. அப்போ பாட்டி வீட்டில் ரொம்ப கஷ்டம். பாட்டி படிக்க வைக்க மாட்டேன்ட்டா. படிக்க வச்சிருந்தானா இதை விட நிறைய படிச்சிருப்பேன். படிச்சதே 2 எழுத்து, அதையே தலைகீழ படிச்சிருக்கீங்க. இதெல்லாம் ப்ரீகேஜ்லயே படிச்சிட்டேன். டேய், ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த கொஸ்டின் சொல்லி தந்திருக்கேன்டா. மறக்கவே கூடாது, ரொம்ப முக்கியமானது. பரீட்சைக்கு கண்டிப்பா கேட்பாங்க, சரியா? எப்ப கேட்டாலும் சரி, தூக்கத்துல எழுப்பி கேட்டாலும் சரி, ஒழுங்கா பதில் சொல்லணும், சரியா? சரிம்மா. அம்மா, எனக்கு ஒரு டவுட், சின்ன டவுட். நீங்க தூங்குறதே இல்ல நான் தூங்குறதையா? உங்க ஆயா தூங்கும் போது இதுக்கு இப்ப இவ்வளவு நேரம் ரொம்ப போரிங்கா இருக்குமா. என்ன வெளியே கூட்டு போய் சுத்தி காட்டுங்களேன். போவோம் செல்லம். ஐ ஜாலி. சூப்பரா சுத்தி காட்டுறேனா பாரு. சூப்பரா சுத்துறேனா? சூப்பரா சுத்தி காட்டுறானா பாப்பா? அம்மா, அப்பாட ஸ்கேட்டிங் சொன்னலாமா, அப்பா வாங்கி தட்டாங்கம்மா. இதோ பாருங்க, இதுதான் ஹெல்மெட்டு. இது கையில மாட்டுறது, இது வந்து முட்டியில மாட்டுறது. எப்படி இருக்கு? அது மட்டும் இல்ல, இதுதான் ஸ்கேட்டிங் ஷூ. பார்த்தீங்களா? டிங் 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 டிங். ஆமா, இதெல்லாம் எவ்வளவுடா? 3000ம்மா. என்னது 3000மா? கொண்டா பாப்போம். அத என்னது? சூள 2 டயரை மாட்டி வச்ச கணக்குல இருக்குது. இதடா 3000? ஏன்டா சொல்லியிருந்தா இப்படிதான் இருக்குன்னு சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோயேன். அம்மா அழகா எத்தனை காரு டயரும் டயர் பிஞ்சு போய் கிடக்கு, அழகா சூளை மாட்டி தந்திருப்பேன். இதை எப்பயே 3000 கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கீல. முடியாது, உங்களை திருத்தவே முடியாது. இப்படி காசை போய் அப்பனும் அவனும் கறியாக்கிட்டு வந்திருக்கீல. அம்மா, தமிழ் மேம் வந்து அக்காவை அடிச்சாங்கம்மா. எதுக்கு பாப்பா அடிச்சாங்க? அம்மா, இரட்டை கிழவிக்கு உதாரணம் கேட்டாங்கம்மா. நான் 2 ஔவையார் சொன்னேம்மா. 2 ஔவையாரா? என்னல 2 ஔவையாரா? ஔவையார்னா கிழவி தானம்மா. இரட்டை கிழவினா 2 ஔவையார் தானம்மா. அததான் நான் சொன்னேன். முடியாது, உங்களை திருத்தவே முடியாது. தம்பி, ஒரு கேக் பாக்கெட் ஒன்று கொடுடா. எனக்கு ஒன்று வாங்கி தாங்கம்மா. எனக்கு வாங்கி தாங்கம்மா. ஒன்று வாங்கி தாங்க. டெய்லி கேட்பாங்க. அம்மா, அண்ணே, அது என் பொண்ணு, பிச்சைக்காரி இல்ல. மட்டும் சொல்லி பிடிக்காதுங்க, பிச்சைக்காரன் நினைச்சு விட்டான். பாப்பா, அம்மா கொஞ்சம் நூல் கொக்கணும், கொஞ்சம் லைட் அடி. நேரா லைட் அடிமா. இந்த ஊசிக்கு நேரா லைட் அடி. நூலை கொடுக்கம்மா, நானே கோக்குறேன். லைட்டை மட்டும் நேரா அடிச்சேன்னா நான் கோத்துருவேன். இந்தா நீயா கோர், லைட்டை பிடிக்க பாரு. இப்படி லைட் அடிக்கணும். அதான் இப்படி அழகா கொறுத்த. ஆண்டி 10 ரூபா மட்டும் கொடுங்க ஆண்டி, ப்ளீஸ் ஆண்டி, ப்ளீஸ் ஆண்டி, 10 ரூபா மட்டும் கொடுங்க. ஒரு ஏழை மூஞ்சில சுடு தண்ணி பிடிச்சி ஊத்துட்டா. ப்ளீஸ் ஆண்டி, 10 ரூபா மட்டும் கொடுங்க ஆண்டி. இந்தா பிடிச்சி தொலை. ஆண்டி 10 ரூபாய்க்கு மாசா ஜில்லுன்னு கொடுங்க. மாசா 12 ரூபா. மாசா 12 ரூபா? ஆண்டி 2 ரூபா கொடுங்க ஆண்டி. ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி. ஆண்டி
1 கிலோ ஆரஞ்சு எவ்வளவு? 1 கிலோ 150 ரூபாமா. எனக்கு ஒரு 1 கிலோ போடுங்க. இந்தாம்மா. ஐயோ தப்பா நடிச்சிட்டமே. பல்லாயிட்டோம் பல்லாடுக்க போயிருக்கா. ஐயோ சூப்பரா ஒரு அல்வா பண்ணிருக்கோம்ப்பா. பாப்பாட்ட கொடுத்து இன்னைக்கு அசத்துறோம். ஒரு அல்வா ட்ரை பண்ணிருக்கேன், எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பாரு. ஒட்டிக்கிருச்சு, திறக்க முடியலையா? ஆண்டி ஆப்பிள் எவ்வளோ? 1 கிலோ 200 ரூபாமா. அப்பனா எனக்கு 1/2 கிலோ கொடுங்க. வாங்கம்மா, இதில் எடுத்துட்டு வாங்க. ஆண்டி 1/2 கிலோ கூட இருக்குமா. இதை வச்சுட்டு ஒரு சின்ன பழமா எடுத்து வாங்க. இதை விட சின்ன பழமா எடுத்துவாமா. இதுவும் 50 கிராம் கூட இருக்குமா. இன்னொரு சின்ன பழமா எடுத்து வா. உங்களுக்கு இப்ப சின்ன பழம் தானே வேணாம்? ஆண்டி இப்ப போடுங்க, கரெக்டா. ஆண்டி ஜூஸ் எவ்வளோ? ஒரு ஜூஸ் 20 ரூபாமா. 20 ரூபா? எனக்கு அப்படின்னா 4 ஜூஸ் வேணும் ஆண்டி. 4 ஜூஸ் வேணுமா? இரு 2 நிமிஷம், டக்குன்னு அரைச்சி கொடுத்துட்றேன். நில்லுங்க ஆண்டி, நாளைக்கு எனக்கு மேக்ஸ் எக்ஸாம் ஆண்டி. எங்கள் மிஸ் சொல்லியிருந்தாங்க 4 யூனிட் எக்ஸாமுக்கு வருமா. 4 யூனிட் நல்லா படித்து தரமா கரைச்சி குடிச்சிட்டு வந்துடணும்னு சொல்லியிருக்காங்க ஆண்டி. ஆனால் ஒவ்வொரு யூனிட்டாக கிழிச்சு தரேன், நீங்கள் மிஷினில் ஆட்டி கொடுத்துட்றீங்களா? அப்படியே குடிச்சிடுறேன். இது என்னது? கல்லா இந்த பிள்ளை இங்கே என்னத்தை தேடிக்கிட்டு இருக்கு? பாப்பா, என்னது பாப்பா தேடிக்கிட்டு இருக்க? ஆண்டி நான் கடைக்கு போயிட்டு வந்தேன்னா மீதி காசு 10 ரூபா காயின் கொடுத்தாங்க ஆண்டி. அதை நான் வரவில்லை கீழே போட்டேன், அதான் தேடிட்டு இருக்கேன். 10 ரூபா காயினா? ஆமாம் ஆண்டி. ஐயோ, எங்கடம்மா போட்டுற? அதான் அங்கே போட்டேன். அங்க போட்டது இங்க வந்து தேடிட்டு இருக்க? அங்கே இருட்டா இருக்கு ஆண்டி, அதான் இங்கே வந்து தேடிட்டு இருக்கேன். Women. அம்மா தாயே பிச்சை போடுமா. அம்மா கண்ணு தெரியாதுமா, எனக்கு பிச்சை போடுமா. எனக்கு பால் காய்ச்சி தர சொன்னியேம்மா, இப்போ உனக்கு பால் ஊற்றணும் போலயேம்மா. அம்மா என்ன காலகாலத்தில் 4 மணிக்கு எந்திரிச்சு படின்னு சொல்ல வேண்டியது, இவங்க நல்லா உறங்க வேண்டியது. போமா போய் சமைமா. ஆண்டி ஆப்பிள் இருக்கா? ஆப்பிள் பழமாம்மா? இருக்கு, 1 கிலோ 250 ரூபா. கருப்பு ஆப்பிள் இருக்கா? என்கிட்ட சோப்பு ஆப்பிள் தாம்மா இருக்கு, கருப்பு ஆப்பிள் இல்லை. எனக்கு கருப்பு ஆப்பிள் தான் வேணும், சிவப்பு ஆப்பிள் வேண்டாம். நீ கலரா இருக்க, கருப்பா இருக்க பையனை கெட்டுவியா? கலரா இருக்க பையன் தானே வேணும்ப. அப்புறம் ஆப்பிள் மட்டும் கருப்பா வேணுங்க. ஆப்பிள வீட்டில் போய் வெட்டுவேன், அவனை கட்டிட்டு போய் வெட்ட முடியுமா? ஏம்மா, ஆப்பிளை வெட்டினா ஜூஸ் வரும், பையனை வெட்டினா கேஸ் வரும். நல்லா இருப்ப, நீ பழமே வாங்கினா வீட்டுக்கு போதாய்.